சிம்மராசிக்கு அஷ்டம சனி, மீனராசிக்கு ஜென்ம சனி. சொன்ன உடனே சிம்மராசிக்காரர்களாக கியூ கட்டிட்டு நம்மளை துரத்திடுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு எப்பவுமே ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜகம்பீர, ராஜகுலோத்துங்கன்னு சொன்னாதான் சூப்பர் அஸ்ட்ராலஜர்ப்பா. மீனராசிக்கு எப்பவுமே வா சூப்பர் அப்படி சொன்னாதான் அது வேறு அஸ்ட்ராலஜியே கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும், ஆனால் அதை மென்மையாக சொல்ல வேண்டும். மிஸ்கைடு பண்ணக்கூடாது ஜனங்களை. அதே சமயம் கெட்ட வார்த்தைகளையும் சொல்லக்கூடாது. இதுக்கு நடுவில் நம்ம பேசுறதுங்கிறது ஒரு கடினமான வேலை தான். ஏன்னா லட்சக்கணக்கானவர் நம்மளை நம்பி கேட்குறாங்க. இதில் என்ன விஷயம்னா, மீனம் ஜென்ம சனி வருது. முதல்ல ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறோம்னா அந்த சனியுடைய தாக்குதல் யார், சனி ஏன்னா என்ன, சனி யாருங்கிறத புரிதல் என்பது வேண்டும். சனி சாட்டன் இட் இஸ் அ பிளானட் அப்படின்னு முழு பாவ கிரகம். உடனே அவர் எல்லாம் கெடுதல் தான் செய்வார், அதுவும் தவறு. நன்மையை செய்வார் ஜென்ம சனியில், அதுவும் தவறு. யாருக்கு நல்லதை செய்வார், யாருக்கு கெடுதலை செய்வார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி சனி மகர ராசி, நான் கும்ப ராசி, சனியுடைய ராசி, உடனே நல்லது, அது தவறு. எவனுடைய கர்மா என்பது ஒழுங்காக இருக்கிறதோ அவனுக்கு நல்லதை செய்வார். எவனுடைய கர்மா என்பது சரியாக இல்லையோ அவனை அவருடைய ராசியாகவே இருந்தாலும் பிரித்து மேய்ஞ்சிடுவார். இது சனி பகவானுடைய அடிப்படை காரகத்துவம். தெளிவாக நிறுத்தி நிதானமாக சொல்லியிருக்கேன்.